கண்டக்டருக்கு ஏற இடம் இருக்காது. கண்டக்டருக்கு என்ன வழி விடுக்கல யாரட்டில்னு சொல்லுவார். இவன் உள்ள நின்று அண்ணா என்னமா சொல்லுவான், இல்லையா அவனை சவிட்டி வெளியே தலங்கல அப்படின்னு சொல்லுவான். கண்டக்டர் யாராண்டா அவனை சவிட்டி வெளியே தலங்கல அப்படிமா. அதனால் ஜாலியாக இருக்கும். அடுத்து ஒரு வாட்டி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறியாச்சு, வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக கண்ட வலையில் வச்சு செக்கர் ஏறிட்டான். செக்கர் ஏறினோடனே அண்ணன் உள்ள சத்தம் பிடிச்சிடலாம், செக்கர் வந்துட்டா இறங்கி ஓடுங்கல அப்படின்னு. செக்கிங் இன்ஸ்பெக்டர் உள்ளே ஏறி சத்தம் போட்டு யாரில் இறங்கி ஓட, பேக்லேயும் ஃப்ரெண்ட்லேயும் ஆளே வருமா, யாரில் இறங்கி ஓட போகிறா அப்படின்னு. 2-3 பேர் ஜன்னல் வழியாக ஏற்றி வந்துட்டார். டிக்கெட் வச்சுருந்தானோ நல்லா ஃபன் பண்ணணும். அந்த தேர்ட் இயர் பாய்ஸ் அவனை பக்கா ஃபன் பண்ணணும். அந்த மாதிரி பயங்கரமாக பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் தான். ஏன்னா நம்ம ஜாலியாக இருக்கிறது ஜாலியாக இருந்துடணும். இதேமாரி இந்த தேர்ட் இயர் பையன்மாருக்கு ஒரு உண்டு. காலேஜ் ஆனிவர்சரிக்கெல்லாம் காசில் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே கொண்டு போய் பாவப்பட்டவங்க பிள்ளைகளை தான் கொடுத்தாங்க. நல்லா இந்த மார்னிங் ஸ்டார் காலேஜ் பெஸ்ட்டு கடன் சொல்லுவேன். சில இடங்களில் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் மட்டும் இவனை வந்து ரொம்ப ராங்கித்தனம் காட்டணும். எல்லா டிபார்ட்மெண்ட் ராங்கித்தனம் காட்டணும். ஆனால் நியாயமான போய் மாறாது. நான் சிவில் நல்ல மச்சான், நீங்கள் சொல்வது 100% உண்மை தான் மச்சான். தேங்க்யூ ப்ரோ. நியாயமான போய் மாறும், செம்மையாக பண்ணுவாங்க. என்ன சொல்லேன்னா, வாழ்க்கையில் நம்ம ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. அலெக்சாண்டர் தெரியும்ல, தி கிரேட் கிங், கதை படிச்சிருப்பிய. கடைசியில் இந்தியாவை கைப்பற்றலான்னு வந்தார். இங்கே இருக்கிற மன்னர்கள், அதாவது அலெக்சாண்டருக்கு படித்து கொடுத்த அலெக்சாண்டர் என் வயசில் இருக்கும்போது, அவர் அரசர் ஆகிறதுக்கு முன்னாடி என் வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா 33 வயசாச்சு. அப்போ அவர் சின்ன வயசில் இருந்திருப்பார். ஒரு ஆளை சொல்ல அவருக்கு படித்து கொடுத்த ஆசான் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ஆசியா கண்டத்தில் இருக்கிற மக்களை தொடணுன்னா நீ ரொம்ப யோசித்து தான் தொடணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அங்கே இருக்கிறவர் எல்லாருமே சாப்பிடக்கூடிய சாப்பாடு கடவுளுக்கு நிகரான சாப்பாடுகள்னு சொல்லி கொடுத்துருக்காரு. புரிஞ்சா? நம்ம மக்களெல்லாம் அப்படி சாப்பிட்டு வளர்ந்த மக்களாகும். கருத்தரி தெரியும்ல, கருப்பரிசி. ஆனால் அரசுகள் சாப்பிட இப்போவும் கிடைக்குது, நம்மளும் சாப்பிட்டுக்கணும். அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய மக்களுக்கெல்லாம் இப்போ நம்ம கொடுக்குறோம். அந்த அரிசி கருப்பரிசி இல்லை மாப்பிள்ளை சம்பா. அது வந்து அரசர்கள், அதான் கிரேக்க நாட்டில் இருந்த ஒருத்தனுக்கு, ஒரு ஆசிரியருக்கு நம்ம ஆசியா கண்டத்தில் வாழ்ந்தவன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு தெரியும். கடவுளுக்கு நிகரான சாப்பாடுகளை அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்ல தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கடவுளுக்கு நிகரான சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒருத்தன் கடவுளுக்கு நிகரான பலத்தோடு இருப்பான்னு அவன் தெரிஞ்சிருக்குல்ல. அதானே உண்மை. அதான் உண்மை. கடைசி எங்கே வந்து தோத்தார்? இந்தியாவை தோத்தார். அவ்வளோதான். இந்தியா இன்றைக்கும் இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கும் நிறைய ஹாலிவுட் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மேக்ஸிமம் மார்வல் காமிக்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவை நல்லா மென்ஷன் பண்ணுவாங்க. முக்கியமாக மிஷன் இம்பாசிபிள் ஒரு சீன் வந்து பாம்பேயில் வச்சு எடுத்திருப்பாங்க. அயன்மேன், இந்த ஸ்பைடர்மேன் ஃபேர் ஃப்ரம் ஹோம், அந்த படத்தில் அயன்மேன் வந்து பாம்பேயில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பார். நிறைய ஃபிலிம்ஸில் இந்தியா மர்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து விளையாடிட்டு இருக்காது, சீரியஸாக பேசும்போது காமெடி பண்ணக்கூடாது. அடுத்தது 2012 ஒரு படம் எடுத்தானுங்க. அதுலேயும் இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷன், அந்த ஹீரோவை நடிச்சிருப்பார். இந்தியாவிலேருந்து பேசக்கூடிய மனுஷன். அந்த படம் பார்த்துருப்பீங்க. ஒரு பிள்ளை சைக்கிளை கட் பண்ணி டைனமோ வச்சு அந்த விவசாயம், ஆப்பிரிக்காவில் ஒரு விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு சீனெல்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. அந்த பையனோட அப்பாவை நடிச்சிருக்க மனுஷன் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷனாகும். நடிப்பில் கிங்கு. இந்த சென்டிமெண்ட் ஃபிலிமில் மட்டும்தான் நடிப்பார். செம்ம கேரக்டர், அவர் தங்கமான ஒரு கேரக்டரு. அவர் அந்த டைமில் 2012 படத்தில் நடிச்சிருப்பார். இந்தியாவிலேருந்து முதல்ல தகவல் கொடுக்குறது அவராக நடிச்சிருப்பார். நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுங்க, ஏசியா கண்டத்தை தாண்டி அவங்க வந்து டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் தான். சொல்லப்போனால் டெக்னாலஜியில் அவங்க டெவலப்மெண்ட்டு, கலாச்சாரத்தில் நாம் தான் டெவலப்மெண்ட்டு. அதை என்றைக்கும் மனசில் வச்சுடுங்க. கலாச்சாரத்தில் கிரேக்க கலாச்சாரம் சொல்கிறாங்கல்ல, கிரேக்க கலாச்சாரம், எகிப்திய கலாச்சாரம் சொல்கிறாங்க. எகிப்து பிரமிட்லேயே நம்ம தமிழர்களோட மொழிப்பாடு இருக்குது. அப்போ தமிழர்கள் எப்படி அங்கே போனாங்க? நம்ம சோழ சேர பாண்டியர்கள் போகாத நாடே கிடையாது. கப்பலில் போய் சண்டை போட்டு நாடுகளை பிடிச்ச ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது. அதுக்கு ஒரு அக்கா வந்து, நான் நிறைய விஷயம் மைண்டில் வைக்க மாட்டேன், ஒரு அக்கா வந்து யூடியூப்பில் போட்டுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம நாடுகளை பிடிச்ச நம்ம தான். நிறைய மொழிகளில் நம்ம மொழிகள் கலந்தாக இருக்குது. கிரேக்க மொழியோட பெயர்ப்பாடு தான் நிறைய மொழிகள். அது ஏதோ சொல்கிறாங்க. ஆனால் முதன்மை மொழி தமிழ் மொழி. நான் தமிழ் பேசல பெருமையான ஒரு ஆளாகும். ஆனால் இந்த விஷயத்தில் கிரேக்க மொழியை வந்து சில மொழிகளுக்காக பிரிச்சிருக்காங்க.